எவ்வளோ வெரைட்டி ரசம் இருந்தாலும் இந்த பீட்ரூட் ரசம் டேஸ்ட் வேறு மாதிரி இருந்தது. அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட, பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கரில் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டு நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டுடுங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறம் பீட்ரூட் நல்லா வெந்து போயிருக்கும். அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் புளி கரைசல் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அது கூட இந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம பீட்ரூட் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு ஒன்றும் பதிமாக இடித்து வச்சுருந்த மிளகு, சீரகம், பூண்டு அதுவும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு வானலில் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பொடியாக நறுக்கி வச்சுருந்த ஒரு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ரசக்கலவி இது கூட சேர்த்து நல்லா வந்து ஒரு கொதி வரட்டும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். சுட சுட டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ரசம் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் ரசங்க சொல்லவே வேணாம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.